வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் கேபர் மேட்டே அப்புறம் ஜே ஷெட்டி இவங்க உரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஆமா. அதிர்ச்சி, குணமாகிறது, அப்புறம் பாதிப்புக்குள்ளாகிற தன்மை, வல்னரபிலிட்டி இத பத்தியெல்லாம். ஆமா, இது ரொம்ப ஆழமான விஷயங்கள். வாங்க இது கொஞ்சம் விரிவா அலசலாம். எங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா. இது நம் எல்லோரையும் ஏதோ ஒரு விதத்துல தொடும் விஷயங்கள் தான். சரி, அதிர்ச்சினா என்னன்னு டாக்டர் மாட்டே சொல்றத வச்சு ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாம். அவர் சொல்றது அதிர்ச்சினா நமக்கு நடந்த ஒரு கெட்ட சம்பவம் மட்டும் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? கரெக்ட். அது அந்த சம்பவம் இல்ல, ஆனா அந்த சம்பவத்தால நமக்குள்ள ஏற்படுற ஒரு காயம். உளவியல் காயம், சைக்கிக் வூண்ட் அப்படிங்கிறாரு. ஆமா, அது நம்ம நரம்பு மண்டலம், நம்ம உடம்பு, நம்ம மனசு எல்லாத்துலயும் ஒரு வடு மாதிரி தங்கிடுது. புரியுது. இந்த காயம் சரியா கவனிக்காம விட்டா பிற்காலத்துல அது நமக்கு உதவாத வழிகள்ல வெளிப்படும். சில சமயம் நோயாக கூட. ஆனா முக்கியமான விஷயம், ஆமா, இது ஒரு காயம்ங்கிறதால எப்ப வேணாலும் குணப்படுத்த முடியும். அதுதான் நம்பிக்கை. சரி. அப்போ குணமடைதல், ஹீலிங் அப்படின்னா என்ன? வெறும் வலி போறதில்லையா? இல்ல, அது முழுமையடைகிறது. ஹோல்னஸ். பாருங்க, ஹீலிங் ஹெல்த் இதோட மூல வார்த்தையே ஹோல் தான். ஓ, அப்படியா? ஆமா. அதிர்ச்சி என்ன பண்ணுதுன்னா நம்ம உண்மையான சுயத்துல இருந்து பிரிச்சிடுது. உணர்ச்சிகள்ல இருந்து, உடம்புல இருந்து துண்டிக்குது. சரி சரி. குணமடைதல்னா அந்த பிரிவை சரி செஞ்சு மறுபடியும் நம்மளோட நாம இணையறது, முழுமையா உணர்றது. இது வெறும் நோய் இல்லாம இருக்கிறதுக்கு மேலானதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா ஒரு ஆழமான ஒருங்கிணைப்பு. இப்போ இங்கதான் வல்னரபிலிட்டி வருது, பாதிப்புக்குள்ளாகும் தன்மை. இது வளர்ச்சிக்கு முக்கியம்னு மாட்டை சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆமா, அது ஒரு மாதிரி முரணா தெரியலாம். ஆனா வல்னரபிலிட்டி அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு அர்த்தமே காயப்படுத்தக்கூடிய தன்மை. பாருங்க, ஒரு நண்டு வளரணும்னா என்ன பண்ணணும்? அதோட ஓட்டை விட்டு வெளியே வரணும். ஆமா, அப்ப அது ரொம்ப வல்னரபிளா இருக்கும். அதேதான். மரத்தோட எந்த பகுதி வளரும்? கடினமான பட்டையா? இல்ல, அந்த மென்மையான பச்சை தளிர் தானே. ஆமா. அதே மாதிரிதான் நாமளும். நம்மள பாதுகாக்கிறதுக்காக நாம போட்டு வச்சிருக்கிற அந்த கவசங்கள், எனக்கெல்லாம் தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்ட், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தளர்த்தும் போதுதான் உண்மையான வளர்ச்சி வரும். ஓகே, இது புரியுது. இப்ப குழந்தை பருவ காயங்கள் அது வெளிப்படையா துன்புறுத்தல் நடந்தா மட்டும்தான் வருமா? இல்ல, அதுவும் ஒரு காரணம்தான். ஆனா அதை விட நுட்பமான விஷயங்களும் இருக்கு. ஏதாவது உதாரணம் சொல்றேன். குழந்தைங்களுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்கு, பரிணாம ரீதியாவே. அதாவது நிபந்தனையற்ற அன்பு, ஏத்துக்கிறது, அவங்க உணர்ச்சிகள் எல்லாத்தையும், கோபத்தை கூட வெளிப்படுத்த சுதந்திரம், அப்புறம் இயற்கையோட விளையாடுறது. சரி. ஒரு குழந்தை எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறதுக்காகவே அதை ஏத்துக்கிறது. இந்த மாதிரி தேவைகள். ஆமா. இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல சமயம் இது பூர்த்தி செய்யப்படுறதில்ல. இதுவே பிற்காலத்துல பல மனநல சிக்கல்களுக்கு அடிப்படையா அமையுது. இது நாம நம்மளை எப்படி பாக்குறோங்கிறதோடய சம்பந்தப்பட்டிருக்கு போல. அடையாளங்கள், ஐடென்டிஃபிகேஷன். ஆமா, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பணக்காரன், நான் இந்த குழுவை சேர்ந்தவன், இப்படிலாம் சொல்றோம்ல. இதுல என்ன தப்பு? மாட்டே என்ன சொல்றாருன்னா, உண்மையில ஆரோக்கியமான அடையாளம்னே ஒண்ணு கிடையாதுங்கிறார். அப்படியா? நீங்க உங்களை ஏதோ ஒன்னோட ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணும்போது, அதாவது அதோட ஒன்றி போகும்போது, நீங்களே உங்களை சுருக்கிக்கிறீங்க. நீங்களா இருக்கிறதுக்கும் ஒரு குழுவோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் ஒரு சமநிலை தேவை. ரொம்ப ஒரு அடையாளத்தோடு ஒட்டிக்கும் போது அதுவே கஷ்டத்துக்கு காரணமாயிடும். புரியுது. அப்ப முக்கியமான கேள்வி, நாம அந்த பழைய காயங்களையே யோசிச்சுட்டு இருக்கணுமா, இல்ல நிகழ்காலத்துல கவனம் செலுத்தணுமா? நல்ல கேள்வி. முக்கியம் கடந்த காலத்தையே அசை போடுறதில்ல. சரி. ஆனா அந்த பழைய காயங்கள் இன்னைக்கு இப்போ உங்களை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கணும். நிகழ்காலத்திலயா? ஆமா, உங்க இப்போதைய உணர்வுகள், உங்க பழக்க வழக்கங்கள், உங்க எதிர்வினைகள், இதுல அந்த பழைய காயத்தோட தாக்கம் எப்படி தெரியுதுன்னு கவனிக்கணும். அந்த நிகழ்கால உணர்வுகளை கையாள்றதா? அதேதான். நிகழ்காலத்துல உங்களுக்கு என்ன தேர்வுகள் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் முன்னேற்றத்துக்கு வழி. ஆக மொத்தத்துல அதிர்ச்சிங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஒரு உள்காயம். குணமடைதல்னா முழுமையே அடையிறது. அதுக்கு பாதிப்புக்குள்ளாகிற தன்மை தேவை. அப்புறம் நிகழ்காலத்துல கவனம் செலுத்தணும். இதுதானே? மிகச்சரியா தொகுத்துட்டீங்க. ஆமா, இதுதான் இந்த உரையாடலோட சாரம். ரொம்ப ஆழமான கருத்துகள். இப்போ நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. நீங்க ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு அடையாளம், ஏதாவது ஒண்ணு, அது என்ன? அது உங்களை எதுல இருந்து பாதுகாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை அந்த பிடிய கொஞ்சம் தளர்த்தினா உங்களுக்கு என்ன புதிய விஷயங்கள், என்ன புதிய சாத்தியங்கள் உருவாகலாம்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. நன்றி. இது உண்மையாவே சிந்திக்க தூண்டும் ஒரு உரையாடல். நன்றி.